12,000 கோடி ரூபாய் சொத்து இருந்தோம். உலகமே திரும்பி பார்க்க வைக்கிற வேர்ல்ட் ரெக்கார்ட்லாம் செஞ்சுமே இந்த மனுஷன் சாகும் ஒரு ஏழையா செத்தாரு. இந்த மனுஷனுக்கு நடந்த மாதிரி ஒரு கொடூரமான விஷயம் எதிரிக்க கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லுவீங்க ஃபுல்லா கேட்டுட்டு. விஜயபத் சிங்கானி அப்படின்றவருடைய அப்பா தான் ரேமன் கம்பெனியோட ஃபவுண்டரா இருக்காங்க. 1980ல ரேமன் கம்பெனியோட சேர்மன்ஷிப் பொறுப்பை விஜயபத் சிங்கானி கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் வெறும் துணி மட்டுமே செஞ்சு வித்துட்டு அந்த ரேமன் கம்பெனி என்ன பண்றாங்க, சிமெண்ட், ஸ்டீல், இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு டைவர்சிஃபை பண்ணி நிறைய ப்ராடக்ட்ஸ் விற்க ஆரம்பிச்சு அந்த கம்பெனியை பல மடங்கு வளர்த்தது மட்டும் இல்லாம ஒரு பிசினஸ் மேன் டெல்லியில இருந்து லண்டன் வரைக்கும் ஃபிளைட் ஓட்டிட்டு போன ஒரே பிசினஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அது இவர் மட்டும் தான். மட்டும் இல்லாம இந்த ஹாட் ஏர் பலூன்லாம் பார்த்திருப்பீங்கல்ல, அந்த பலூனை 21,027 மீட்டர், அதாவது 69,852 அடி உயரத்துல பறந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணாரு. இந்த வரைக்கும் இந்த வேர்ல்ட் ரெக்கார்டை வேற யாரும் பீட்டே பண்ணதில்லை. அது மட்டும் இல்லாம பத்மபூஷன் அவார்டு அவர் வாங்கியிருக்காரு. அந்த ரெக்கார்ட்ல இவர் பண்ணியிருந்தாலும் 2000ல இவர் என்ன பண்றாரு, 1980ல இவருடைய அப்பா இவருக்கு கொடுத்த அந்த சேர்மன் பதவியை 2000ல இவருடைய சின்ன பையனுக்கு அந்த சேர்மன் பதவியை கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த பையனை அப்சர்வ் பண்றாங்க. 15 வருஷத்துல அந்த கம்பெனியை 5 மடங்கு வளர்த்து காட்டினதை பாராட்டி இவர் என்ன பண்றாரு, இவருக்கு அந்த கம்பெனில இருந்த 37% பங்கை அவருடைய சின்ன பையன் பேர்ல எழுதி வைக்கிறார். எழுதி வச்சதுக்கு அப்புறம் தான் மும்பையில் அவர் இருக்கக்கூடிய அந்த பிரசிடென்ஸை அந்த வீட்டுல இருந்து இவருடைய அப்பாவை வெளியே அனுப்புறாரு. துரத்துதான் சொல்லணும், ஆனா வெளியே அனுப்பிச்சார சொல்லி நான் டீசெண்டா சொல்றேன். நிறைய அவமானங்கள் என் பையனால டெய்லி நான் பட்டுட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ எல்லா சேனலுக்கும் கொடுத்துட்டே இருக்காங்க. 2026 இந்த வருஷம் வரைக்குமே. இந்த வருஷம் இவர் இறந்து போயிடுறாரு. இவரோட பசங்கள்லாம் ஒண்ணுமே நடக்காத மாதிரி இறுதி சடங்கு செஞ்சுட்டு போயிடுறாங்க. எனக்கு இந்த கதையை பார்த்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.